Hi friends, welcome to Bhuvi's Kitchen. இன்னைக்கு நம்ம Bhuvi's Kitchenல தீபாவளி ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, ரொம்ப ஈஸியா எல்லாரும் செய்யக்கூடிய வகையில உண்டான மோத்திச்சூர் லட்டு தான் நம்ம செய்ய போறோம். ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம டைம் ஒதுக்குனோம்னா போதும், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காம நம்ம Bhuvi's Kitchen சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அந்த கடலை மாவை வந்துட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்க போகிறோம். அதில் வந்துட்டு இந்த கட்டியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா வந்துட்டு ஒரு வடிகட்டி இல்லைன்னா ஜல்லடை எது இருக்குதோ அதில் வந்து நல்லா அந்த மாதிரி சலிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சலிச்சிட்டு வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கல அப்படின்னாக்கா அது வந்துட்டு என்னதான் நம்ம சுகர் சேர்த்தோம்னாலும் அந்த டேஸ்ட் வந்து கொடுக்காது. ஸோ அதனால் வந்துட்டு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலரும் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வந்துட்டு இது முழுக்க ஆப்ஷனல் தான். நம்ம வந்துட்டு ஃபுட் கலர் சேர்க்கறதுனா சேர்க்கலாம், இல்லை அப்படின்னாக்கா அதே வந்துட்டு அந்த கடலை மாவில் ஒரு எல்லோ கலர் வரும் இல்லையா, அதே மாதிரி கூட நம்ம வந்துட்டு செய்யலாம். நான் வந்துட்டு கடையில் உள்ள மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வந்துட்டு ஃபுட் கலர் சேர்த்துருக்கிறேன். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 கப்பு அளவு வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்துட்டு மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதே கப்பில் 1 கப் அளவு ஊற்றி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துருக்கிறேன். 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு சோடாப்பூ சேர்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சோடாப்பூ வந்து சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதை வந்துட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற மிக்சரை அப்படியே ஒரு கரண்டியில் மொண்டு வந்து நம்ம வந்து ஊற்ற போகிறோம். நம்ம நார்மலாக லட்டுக்கெலாம் வந்துட்டு பூந்தி பொரிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பொரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்துட்டு என்ன ஒரு ஷேப் வேணுமோ, இதுக்கு வந்துட்டு ஷேப்பே நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ அப்படியே எடுத்து நம்ம வந்து மொண்டு ஊற்றணும் அப்படின்னாவே போதும். நமக்கு வந்துட்டு கரெக்டான ஷேப் தான் வேணும், பூந்தி மாதிரியே தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே நமக்கு வந்து கிடையாது. நம்ம அதை வந்து ஊற்றுனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு நம்ம வந்துட்டு வேக விடணும். ரொம்ப வந்துட்டு மொறுன்னு வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்துட்டு வேக வச்சிடாதீங்க. ஸோ ரொம்ப வந்துட்டு சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு வந்துட்டு லைட்டாக வெந்தாவே போதும். வெந்ததுக்கப்புறம் நல்லா ஃபுல்லும் வந்துட்டு அந்த எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கலந்து வச்சுருக்கக்கூடிய எல்லா மாவையும் வந்து இதே மாதிரி நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அப்படியே வந்து அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு வந்து எந்த ஒரு சேஃப்மே வந்து தேவை கிடையாது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கூட நம்ம வந்து ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த லட்டு வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். டைமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு எடுக்காது. அந்த கரெக்டான வந்துட்டு பூந்தியெல்லாம் பொரிச்சு அந்த லட்டு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது வந்துட்டு ரொம்பவே குயிக்காக டக்குன்னு வந்துட்டு செஞ்சிடலாம். நான் வந்துட்டு எல்லாமே நல்லா வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி ரொம்ப வந்துட்டு சாஃப்டாக தான் இருக்கணும். ஸோ நம்ம வந்து பஜ்ஜி போடுவோம் இல்லையா, அந்த ஒரு டெக்ஸ்சரில் வந்துட்டு இருந்தாவே போதும். பார்க்கறதுக்கே பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை வந்துட்டு அப்படியே கூட சும்மா கூட சாப்பிடலாம். நம்ம வந்துட்டு இனிப்பு இல்லாமல் சாப்பிடணும்னாக்க இப்படி கூட சாப்பிடலாம். நம்ம பொரிச்சு வச்சது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாக வந்துட்டு எல்லாத்தையும் வந்து பிச்சு வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க தான் போகிறோம். அதனால வந்துட்டு அப்படியே சேர்க்காம சின்னதாக இந்த மாதிரி பிச்சு வச்சுட்டு நம்ம இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து வந்து அரைக்கலை, 2 பேட்சாக வந்துட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக பாதி வந்துட்டு சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஒரு பல்ஸ் மோடில் தான் வந்துட்டு நம்ம விட போகிறோம். ஃபுல்லு வந்துட்டு நல்லா மைய வந்து அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி வந்துட்டு பல்ஸில் விட்டோம் அப்படின்னாக்கா அழகாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி நல்லா உதிரியாக கிடைக்கும். கையில் அள்ளும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு சாஃப்டான டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு ஜீரா வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு கடாயில் 1 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு 1.5 கப்பு அளவுக்கு வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு அளவு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த சர்க்கரை கரையிறதுக்கு மட்டும் அடுப்பை கொஞ்சம் வேகமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை வந்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் வந்துட்டு கம்மியாக வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு 2 ஏலக்காய் வந்துட்டு பொடி பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். சிம்மிலே வச்சு நல்லா வந்து கலந்து விடுங்க, இல்லைன்னாக்கா அடி பிடிச்சிரும். இப்போ இதுக்கு வந்துட்டு பாகு பதெல்லாம் வந்துட்டு நம்ம கம்பி பதெல்லாம் வரலையா, அந்த மாதிரிலாம் வந்துட்டு நமக்கு தேவையில்லை. நல்லா வந்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிசு வரும் இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத வந்து இது கூட கலந்து விட்டுலாம். இதுக்கு வந்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பு வந்துட்டு ரொம்ப மீடியமாகவே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம். நம்ம கொட்டினதுக்கப்புறம் அந்த ஜீராவை வந்துட்டு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து நல்லா இறுகி வந்துடும். ஸோ ரொம்ப வந்துட்டு டைட்டாக வர வேண்டாம். கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா
கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டோம் அப்படின்னாவே போதும். இதுக்கு வந்துட்டு அதிகமாக நெய்யும் தேவைப்படாது. ஸோ நெய் விட்டதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு டெக்ஸ்சரில் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. சூடோட வந்துட்டு நம்ம வந்துட்டு லட்டு பிடிக்க முடியாது. ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். இது அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நமக்கு என்ன சேஃபில் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். கையில் வந்துட்டு கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. இல்லை அப்படின்னா கையில் வந்துட்டு கொஞ்சம் பிசு பிசுப்பு வந்து இருக்கும். ஏன்னா அந்த சக்கரை பாகு இருக்குல்லையே அது வந்துட்டு ஒட்டும். ஸோ அதனால் வந்துட்டு நெய் தடவிக்கிட்டு நமக்கு வந்துட்டு என்ன சேஃபில் வேணுமோ அழகாக குட்டி குட்டி பாலாக வந்துட்டு நான் வந்துட்டு லட்டு பிடிச்சிக்கிட்டேன். ஸோ ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்மளா வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன். லைஃப்லேயே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு இப்போ தான் லட்டு செய்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடையில் தான் மோஸ்ட்லி வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ நானே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் செஞ்சு நானே சாப்பிட்றேன் அப்படிங்கும்போது அதுவும் அதோடைய டெக்ஸ்சர் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ நானே செஞ்சுட்டேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களாலேயும் இது வந்துட்டு செய்ய முடியும். அதனுடைய டேஸ்ட்டாக இருக்கட்டும், அதனுடைய டெக்ஸ்சராக இருக்கட்டும், ரொம்பவே வந்துட்டு அப்படியே சாஃப்டாக அப்படியே பார்க்கும்போதே பயங்கர டெம்டிங்காக தான் இருந்துச்சு. அப்படியே எச்சு ஊருன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பார்க்குறவங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டில் வந்துட்டு குறையே சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடையில் வாங்கினதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்க்கும்போதே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது. இது கூட வந்துட்டு நம்ம ஏதாவது நட்ஸ் வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸு, சீட்ஸு, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே உடச்சி காமிக்கிற பாருங்க. இதனுடைய டெக்ஸ்சரை பாருங்க, அழகா அப்படியே உடைக்கும் போதே வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக அப்படியே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. ஸோ நிறைய வந்துட்டு நான் லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ கரெக்டான அளவில் நம்ம வந்துட்டு செஞ்சோம் அப்படின்னாக்கா அந்த லட்டு வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஸ்வீட் செஞ்சிடலாம். ஸோ அதே வந்துட்டு கரெக்டான பதத்தில் செய்கிறோமா அப்படிங்கிறதா வந்துட்டு முக்கியம். ஸோ நான் சொன்ன அளவில் மட்டும் கரெக்டாக செய்யுங்க, சூப்பராக வரும். ஸோ இந்த தீபாவளியை நீங்கள் செஞ்ச லட்டோடையே செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி தீபாவளிக்கு வேற ஏதாவது ஸ்வீட்ஸ் அண்ட் ரெசிபிஸ் வேணும்னா கூட கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பாக செஞ்சு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் ரெசிபி உங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கனாக்கா மறக்காம லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு பூவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.